விழாவோட ஹைலைட்டே இப்போ சின்ன பிள்ளைங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான். அதாவது பரதம் வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக, அதுவும் ஃபங்க்ஷன் வந்து நல்லா நடந்ததுக்கு மெயின் ரீசனே இந்த பரதமும் அந்த குட்டி பையன் கீபோர்டு, இது ரெண்டும் தான் நல்ல ஹைலைட்டு. எல்லாருக்குமே ஒரே மகிழ்ச்சி. ஏன்னா ஃபங்க்ஷன் வந்து மித்த நேரத்தில் நான் நிறையா ஃபங்க்ஷன் பண்ணி பார்த்துருக்கேன். எல்லாருமே நான் 3 மணி 4 மணி வரைக்கும்லாம் வந்து 2 மணிக்கு வந்தவங்க 4 மணி வரைக்கும்லாம் பொறுமையாக உட்காந்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பரதம் ஆடி முடியும் போது மணி 3:50. அப்போ 1 மணி நேரம் 50 நிமிஷம் உட்காந்துருக்காங்க அப்படின்னா, பொறுமையாக உட்காந்துருக்காங்க அப்படின்னா, எல்லாரும் அந்த எதிர்பார்த்ததை பூர்த்தி பண்ணதுனால தான் உட்காந்துருந்தாங்க. பாடல்கள் வந்து ரொம்ப அருமை. செலக்ட் பண்ண பாடல்களும் அருமை. அதுவும் மதுரை அப்படின்னும்போது திருப்பரங்குன்றம், அந்த முருகன், இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே வந்த கெஸ்ட்டு ஃபுல்லாமே எல்லாருக்குமே ஒரே மகிழ்ச்சி. அது ஒரு நல்ல தனித்துவமா இருந்துச்சு. எல்லாருக்குமே ஒரே மகிழ்ச்சி. ஆ இன்னும் மென்மேலும் வளரணும். இந்த பிள்ளைங்க இந்த கொ கொ இது இப்ப இந்த குழந்தைங்க வந்து பெரிய லெவல்ல வருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே எனக்கே மெசேஜ் போட்டிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. உச்சபட்ச மகிழ்ச்சி என்னன்னா, இந்த பரதம் தான். பரதம் வந்து எதிர்பார்த்தத காட்டிலும் இப்படி எதிர்பார்க்கவே இல்ல. ஸ்டேஜ் இன்னும் கொஞ்சம் அந்த இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா, இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருந்திருக்கும் போல. அந்த அளவுக்கு இந்த குட்டி ஸ்டேஜ்லயே இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ அருமையா பண்ணிட்டாங்க. எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சி. எம்எஸ்எம்இ டைரக்டரு, எம்பிபிஎஸ் எம்டி டாக்டரு, வந்திருந்த அந்த பட்டிமன்ற நடுவரு, எல்லாருக்குமே அவ்வளோ மகிழ்ச்சி.